கொள்ளக்கூடிய செய்தி தேவனுடைய விரல். என்னங்க, நான் முந்தி பேசியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறேன். தேவனுடைய விரல். நமக்கு விரல் இருக்குல்ல, 5 விரல் இருக்குது, சிலருக்கு 6 விரல் இருக்கும், தெரியுமா? ஆமாம், 6 விரல். ஆண்டவர் நமக்கு நல்ல 5 விரல் கொடுத்துருக்கிறார். இதில் ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு அர்த்தமுடையது. எனக்கு ஆரம்பத்தில் ஒரு பாஸ்டர், ஒரு சாதையா, நல்ல தீர்க்கதரிசி, உண்மையான தீர்க்கதரிசி, அவர் சொல்லி கொடுத்தது மறக்கவே முடியாது. இந்த 5 விரலை வச்சு இது அப்போஸ்தலர் அப்படின்னார், இது ஆள்காட்டி விரல் தீர்க்கதரிசி அப்படின்னார். இந்த உயரமாக எல்லாத்துக்கும் உயரமாக இருக்கக்கூடிய இந்த நடுவிரல் சுவிசேஷகர்னார். மோதிர விரல் நல்லா மோதிரம் போடலாம், அதனால் அது பாஸ்டர் அப்படின்னார். இந்த சுண்டு விரல் இப்படி கும்பிடும்போது விரல்கள் சொல்லிச்சான், விரலில் பெரிய விரல் யார் தெரியுமா? நான் தான் கடைசியில் சொல்லிச்சியா, ஆண்டவரை கும்பிடு முதல்ல நான் தான் இருக்கேன் அப்படின்னுச்சான். இப்படி ஜெபம் பண்ணும்போது யார் இருக்கா? பெரிய விரல் சொல்லிதான், நான் எல்லாம் இப்படிங்கிறது நான் தான், அதெல்லாம் இருக்கட்டு, ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிறது யார் அப்படின்னு இப்படி வைக்கும்போதுன்னு சொல்லிச்சான். அந்த மாதிரி இந்த 5 விரலுக்குள்ளே ஒரு சின்ன போட்டி இருக்கிறது மாதிரி நமக்கும் சில போட்டிகள்லாம் இருக்கிறது நல்லது தான். சபையில் சில போட்டிகள் இருக்கலாம், நல்லது, அது வேணும். அப்படி இருந்தால் தான் ஒரு இன்ட்ரெஸ்டாக போகும். பார்த்தீங்களா, வாழ்க்கை பயணம் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஒரு மாதிரி போர் அடித்தது மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கணும். நான் அதான் சொல்லுவேன், எதுனாலும் சரி சபையில் அது அப்படி இருக்கணுங்கிற. இப்போ முந்தியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்போ இருக்கணுங்கிற இருந்தால் தான் நல்லது, ஆசீர்வாதமாக இருக்கும். ரைட், இன்றைக்கு நான் பேசுகிறது தேவனுடைய விரல். சரி, உங்கள் விரலை ஒரு தடவை பார்த்துக்குங்க. ரைட், சரிதானா? ரைட், 5 விரல் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரி, தேவனுடைய விரல் வாசிப்போமா? சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். பாருங்கள், சங்கீதத்தை எப்பவும் சொல்லும் பொழுது சங்கீதம் 8ஆம் அதிகாரம்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? ஆமாம், அப்படி சிலர் பாவம் போதகர்கள் கூட சொல்லுவாங்க, சங்கீதம் 8ஆம் அதிகாரம்னு சொல்லக்கூடாது. அதிகாரம் போடவும் இல்லை, சங்கீதத்தை அப்படி அதிகாரம்னு சொல்லக்கூடாது, சங்கீதம் தான் சொல்லணும். 8ஆம் சங்கீதம், 9ஆம் சங்கீதம், 10ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 150 சங்கீதத்தையும் அதிகாரம்னு சொல்லக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரைட்டா? சரி, சங்கீதம் தான் சொல்லணும். ரைட், 8ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உமது விரல்களின் கிரியையாகிய யாருடைய? கர்த்தருடைய, ஆண்டவருடைய விரலின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைப்பதற்கு ஏமாத்திரம். ரைட், நல்லா கவனிங்க. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும், வானமல்ல, in the beginning God created heavens and earth ன்னு போட்டிருக்கும். சில மொழிபெயர்ப்பில் இங்கிலீஷில் ஹெவன்னு போட்டிருக்கும், ஆனால் ஹெவன்ஸ் வானங்களை இல்லையா? ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் வானங்களையும் அப்படிங்கிறது சில மொழிபெயர்ப்பு இருக்கு. ரைட், அப்போது ஆண்டவருடைய விரல்களின் கிரியையாகிய அவருடைய வானங்களை, ஆண்டவருடைய வானம், நம்ம மேலே வானத்தை பார்க்குறோம் பார்த்தீங்களா? நம்ம வானத்தையே பார்க்க மாட்டோம் அதிகமாக. இப்போ சின்ன பிள்ளையில் பார்த்துருப்போம், அம்மா இடுப்பில் குழந்தைய வச்சுட்டு, அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். இந்த காலத்தில் என்ன பாட்டு பாடுறாங்களோ தெரியல. அந்த காலத்தில் நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேல் ஏறிவா, மல்லிகைப்பூ, என்ன அழகாக சொல்கிறாங்க. அடாடாடாடாடா, இந்த வசனத்தை இப்படி மனப்பாடம் பண்ணி சொல்லுவானு கொஞ்சம் கஷ்டம்தான். அது என்னமோ தெரியல, முடியல. ஆனால் இது நிலா நிலா பாருங்களேன். சரி, நீங்களாம் அம்மாமார்கள்ல அன்றைக்கி அதை பாடினாங்க. அப்புறம் அது என்ன, நிலாவில் என்னமோ தெரியுது, அது பாட்டி பழைய துணியை தச்சிட்ருக்காங்கம்பாங்க. இன்னும் தச்சிட்ருக்காங்க, தச்சு முடிக்கலை, தச்சிட்டே இருக்காங்க அப்படிம்பாங்கல்ல. இதெல்லாம் அன்னைக்குள்ள கதை.
நம்ம ஆட்கள் சந்திரனில் போய் கால் வச்சுட்டே வந்துட்டாங்க. நிலாவில் ஆம்ஸ்ட்ராங் போய் கால் வச்சிட்டாரு. எந்த கால் வச்சார் தெரியுமா? முதல்ல இடது கால் வச்சார். நம்ம ஆளாக இருந்தால் ஏய் இடது கால் வைக்காத, கால் எடுத்து வர்ற வீட்டுக்குள்ளே வலது கால் எடுத்து வை, அவன் எரடி விழுவான் பாவம். அதனால எந்த காலையும் வச்சுட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டோம். நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். நீங்கள் தான் வலது கால் காலையே பார்ப்பாங்க சிலர், வைக்கிறானா அவன் சரியானா இல்லை. இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இல்லை, சரியா? ஆண்டவருடைய விரல் வானத்தை கொஞ்சம் நம்ம பார்த்தா, நைட்டில் வானத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன். ரொம்ப பார்க்காதீங்க, கழுத்து சொல்லிக்கிறோம், என்னை குறை சொல்லக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் நேரம் வானத்தை அப்படியே உட்காந்து சேர் போட்டு பாருங்களேன். கொஞ்சம் இன்றைக்கி நிறைய பேர் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பார்த்தா என்னென்னா அழகான சிலது பார்த்திங்கன்னா வட்ட நிலா, முழு நிலா இருக்கும், நட்சத்திரங்கள் அங்கங்கே மின்னிட்டு இருக்கும். திடீர்னு ஒன்று வெளிச்சமாக கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே அணைஞ்சிரும். பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, வானத்தை நல்லா பார்த்து. அது என்னமோ எரிக்கல்லுங்கிறாங்கல்ல, அப்படியே வந்து விழுகிற மாதிரி வரும். இதெல்லாம் வானத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும்ல. அப்புறம் திடீர்னு வால் நட்சத்திரம் தோன்றும் சில வேளைகளில். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் சயின்ஸ் மாஸ்டர் சொன்னார், அதிகாலையில் 4:30 மணி 5 மணிக்கு போய் பாருங்களா, வால் நட்சத்திரம் ஒன்று தோணுன்னு. யாராவது பார்த்துருக்கீங்களா வால் நட்சத்திரம்? பரவாயில்ல, நீங்களாம் பார்க்கல, நான் பார்த்துருக்கேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. வானத்தை பார்த்துருக்கீங்க, ஆனால் வால் நட்சத்திரத்தை பார்க்கல. நான் பார்த்துருக்கேன், சின்ன பையன் ஸ்கூலில் படிக்கிறேன். அப்போ மேலே பார்த்தா அவள் காலையில் போய் இந்த வால் நட்சத்திரம் பார்க்குறதுக்காகவே முழித்தேன். படிக்கிறதுக்கு முழிக்க மாட்டேன், ஆனால் வால் நட்சத்திரம் பார்க்குறதுக்காகவே காலையிலே எழுந்து போய் பார்த்தேன் வால் நட்சத்திரம். அப்போ இந்த வானத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பகலில் சூரியன், இரவிலே சந்திரன், இல்லை நட்சத்திரங்கள், அழகான எரிகற்கள் விழுகிறது போல் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சில சமயங்களில் ஸ்டார்ஸ் நிறையா இருக்கும், நட்சத்திரங்கள் நிறையா இருக்கும். சிலது பெரிய நட்சத்திரமாக இருக்கும்ல, இதெல்லாம் பார்க்குறோம். சில கோலங்களே இருக்கும் இல்லை, செவ்வாய் கிரகமா ஏதோ ஒன்று. சரி, அப்போது இதையெல்லாம் உமது விரல்களின் கிரியாகி உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, நீங்கள் உங்களை நினச்சிக்க, நான் பார்க்கும்போது. அப்போ ஆண்டவர் நம்ம பார்க்கும் பொழுது எதை நினைவு கூறுகிறோம்? அவருடைய விரல்களின் கிரியை. கடவுளுடைய விரல், நம்மை படைத்து உருவாக்கின விரல். நல்லா கவனிங்க, அந்த விரல் நல்லா கவனிச்சிட்டே ஒன்றும் செய்தியில் விரல். முதலாவது வானங்களை, வானத்தில் உள்ள எல்லாவற்றையும், அந்த கிரிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின விரல். சொல்லுங்க, கடவுளுடைய, தேவனுடைய விரல். யாருடைய விரல்? தேவனுடைய விரல். இந்த விரல் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஃபிங்கர்ஸ். ஃபிங்கர்ஸ் தெரியல, நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஃபிங்கர்ஸ். ஹீப்ருவில் வந்து எட்ஸ்பா, எட்ஸ்பா, ETSBA, எட்ஸ்பா, எட்ஸ்பா, எட்ஸ்பா. எட்ஸ்பா அப்படின்னா விரல்கள், எட்ஸ்பானா விரல், ரெண்டுக்கும் எட்ஸ்பா. சரி, அப்போ மேலே பார்க்கிற அந்த வானத்தை, வானத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி உண்டாக்கினாரா? அப்படியே விரல்ல, இல்லை அவருடைய கிரியாகிய விரல்கள். யோசிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் வார்த்தையில் உண்டாக்குனார், நம்ம வசனத்தை சொல்கிறோம் உண்மை. பட் ஸ்பெஷலாக வானத்தை அப்படியே உண்டாக்கி, இப்போ இந்த நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நட்சத்திரம் இப்படி இல்லை, நட்சத்திரத்தை இப்படி உண்டாக்கல, நட்சத்திரம் அப்படி இல்லை, அது ஒரு ஒரு சூரியனை போல் உள்ளது தான் இல்லை, இப்படி தான் இருக்குன்னு அல்ல, ஆனால் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் தன்னுடைய விரல்னால் உண்டாக்கி இருக்கணும். என்ன மாதிரி இல்லை, நினச்சி பார்க்க முடியுமா? டிராயிங் போடும் பொழுது அந்த வரைகிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் பார்த்தீங்களா? சிலர் ரொம்ப அழகாக வரைவாங்க. யாரோ ஒரு சின்ன பிள்ளை நல்லா வரையுமே, உங்கள் தங்கச்சா நல்லா வரைவால? ஆமாம், ரொம்ப அழகாக சிலர் நல்லா வரைவாங்க. பட் எனக்கு, நான் பயாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன், 10th வரும்பொழுது அதை எடுப்பேன். அந்த காலத்தில் 11th ஸ்டாண்டர்ட். அப்போது எனக்கு மீன் படம் போட்டால், அது அப்படி போட்டால் இந்த கத்திரிக்காய் நீளமாக பின்னால் இருக்க அதே மாதிரி இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ வேணால் இப்போ போட்டு பார்க்க சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்காக நான் போட்டு கொடுக்குறேன். அப்படி போடுவேன், அது கத்திரிக்காய் மாதிரி இருக்கும், ஆனால் எனக்கு அது மீன். புரியுதா?
ஆனால் சிலர் ரொம்ப அழகாக வரைவாங்கல்ல. ஆண்டவர் பாருங்க நேர்த்தியாக அழகாக தன்னுடைய விரல்களின் கிரிகளினால் வானங்களை உண்டாக்கினார். வானங்களை உண்டாக்கின ஒரே தெய்வன் நானும் நீங்களும் ஆராதிக்கிற அந்த தெய்வம், அந்த கடவுள். ஆமென். மாற்றமே இல்லை. பைபிள் சொல்லுகிறது வானத்தை பார்த்தா போதும் அவருடைய மகிமை என்ன செய்தது, வெளிப்படுத்துகிறது. அப்போ ஆண்டவர் தன்னுடைய விரலினால் அப்படியே உண்டாக்குனாராம். ஆச்சரியமாக இருக்கு. சரி, உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது, அடுத்தது சொல்றாரு, மனுஷனை நீ நினைப்பதற்கு எம்மாத்திரங்கிறார், ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறார். ஓகே, போகட்டும். அடுத்தது யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 16 - 19 முடிய வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நல்லா கவனிங்க, 2 பேருக்கு போட்டி. இதை நீங்க நல்லா கவனிக்கும். 2 பேருக்கு போட்டி. ஒன்று பார்வோனிடத்தில் இருக்கக்கூடிய மந்திரவாதிகள், இன்னொன்று தேவனுடைய மனுஷனாகிய மோசே, ஆரோன். சரியா? அங்க மந்திரவாதிகள். 2 பேருக்கு போட்டி. நீயா நானா? நீயா நானா நிகழ்ச்சியை பார்த்தேன், அது நினச்சிடாதீங்க. இந்த நீயா நானா வேற, நீயா நானா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டி. அப்போ பார்வன் சொல்கிறான், எங்கள்கிட்டையும் ஆட்கள் இருக்காங்க, சும்மா நினச்சிக்கிட்டீங்களா? கோலை போடுறான் மோசே, பாம்பாயிருது. மந்திரவாதி என்ன செய்கிறான்? கோலை போடுறான், பாம்பாயிருது. தண்ணீரை அடிக்கிறான், ரத்தமாயிருது. அவனும் தண்ணீர் அடிக்கிறான், ரத்தமாயிருது. இல்லை, இவன் தவளையை உண்டு பண்ணுறான், தவளை நிறையா வருது. அவனும் தவளையை உண்டு பண்ணுறான். இப்படி 2 பேரும் போட்டி இருக்குது. இன்னைக்கு பாருங்க, சில சக்திகள் அப்படி செயல்படுது. உண்மையான ஆண்டவருடைய வல்லமையும் செயல்படுது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அப்போ இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வராங்க. போட்டிக்கு அவங்களும் செய்கிறாங்க. என்ன செய்கிற? ஆனால் ஒன்று, மோசையினுடைய கோல் பாம்பா விழுந்து அந்த கோலை என்ன பண்ணிருச்சு? அந்த பாம்பை விழுங்கிருச்சு. அப்போ சர்வ வல்லமை, சர்வ வல்லமை, 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 வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு நிரூபிச்சிட்டார். ஆனால் இப்போ இந்த நடந்துட்டு இருக்கு. கோலை போட்டான், கோலத்தை அடிக்கிறான், தவளை வருது. இந்த பார்த்தீங்கன்னா தவளை வருது. இப்போ கவனிங்க, வாசிங்க தங்கச்சி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி. என்ன பூமியின் புழுதி? டஸ்ட் இல்ல, புழுதி தெரியுமில்ல உங்களுக்கு? நம்ம பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்படியே புழுதி வரும். அந்த மாதிரி அந்த புழுதியின் மேல் உன் கோலை நீட்டி அடி. அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போம் என்று சொல் என்றார். பேன்களாய் போம் என்று சொன்னார். நான் நினைக்கிறேன் பேனே அப்பதான் வந்திருக்கு. இந்த பேன் பெண்கள் தலையில, உங்க தலையில இல்லை. நீங்க பேன் இல்லாத தலை உங்களுக்கு. நான் பொதுவாக சொல்றேன். பொதுவாக பார்த்தீங்களா, பெண்கள் அந்த பேனுக்குன்னே ஒரு சீப்பு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த பேனுக்கு நமக்கு அந்த மாதிரி சீப்பெல்லாம் இல்லை. நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா ஒரே சீப்பு. அது வாழ்க்கை முழுவதும் அந்த சீப்பு தேஞ்சாலும் நம்ம விட மாட்டோம். ஆனால் இவங்க பெண்கள் விதவிதமாக வாங்க, அதுக்கு பேனுக்குன்னே ஒரு சீப்பு இருக்கும். அப்படி வச்சு ஒரு இழுத்து சதையோடு வந்தாலும் பரவாயில்ல, அந்த பேன் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பேனை வச்சு இப்படி அதை காட்டி இப்படி சடக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்துருக்கீங்களா? பேனு கொண்டுட்டோம் அப்படின்னு. இந்த பேனு வந்தால் ரொம்ப தொந்தரவு. பார்த்தீங்களா? தொந்தரவா இல்லையா? பெரிய தொந்தரவுங்க. பேன் வந்தால் தலையை போட்டு இது பண்ணி, இல்லை அதுக்கு என்னெல்லாமோ ஆயில் போட்டு என்னெல்லாமோ செய்வாங்க. இப்போ எனக்கே பேன் கடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, கவனிங்க. அப்போ புழுதிய கோலுனால அடி. அப்போ அது என்ன வரும்? எகிப்து தேசம் அங்கே எங்கே வரும்? பேன் வரும். அப்படின்னு இவன் அடிக்கிறான். வாசிங்க. அப்படியே செய்தார்கள். ஆரோனும்
ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேன்களாயிற்று. மிருகத்துக்கும் இந்த கோழிக்கு என்னமோ ஒன்று வரும் பார்த்தீங்களா, கோழி செல்லுன்னு வரும் இல்லை? ஐயோ, அது நம்ம மேலே வந்துடும் சில சமயம். ஒரு தடவை ஒருத்தர் வந்தாங்க, அவங்க நம்ம சபைக்கு புதுசாக வந்தாங்க. அப்போ ஒரு சேவலை கொண்டு வந்தாங்க காணிக்கன்னு. ஏங்க காணிக்க கொடுங்க? ரொம்ப செல்லு ஜாஸ்திங்க. ஒரு வெள்ளை சேவல், நல்ல கட்டு சேவல் மாதிரி இருந்துச்சு. இல்லை, உண்மையாக சொல்ல நடந்ததை நான் ஒன்று. அப்படிங்களா? சரி, இது ஆண்டவருக்குங்கன்னாங்க. சரி, பரவாயில்லைங்க, நான் அடித்து சாப்பிட்டேன். நான் அதிகமாக கோழி சாப்பிட சரி அடித்தேன். இல்லைங்க, நாங்களும் சாப்பிட்டுட்டு தான் போவோம். அப்படி நல்ல சகோதரி பாவம். அப்புறம் அவங்க பொள்ளாச்சிக்கு ஒரு சபைக்கு போனாங்க. அவங்களுக்கு ஒரு கேன்சர் மாதிரி இருந்து சுகமாச்சு. அப்போ கோழியை கொடுத்தாங்க. நீங்களும் சாப்பிடுங்களா பாஸ்டர்? சரி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்களே. அந்த கோழியை அடித்து சாப்பிட்டோம். கோழி உடம்பெல்லாம் செல்லுங்கிறது. ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. நான் படாத பாடுபட்டோம். இல்லை இப்படின்ட்டு இருக்கையா, அந்த கோழி செல்லு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். எப்படி சிக்கன் சாப்பிட முடியும்? ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி சாப்பிட்டோம். அப்போ பாருங்க, அந்த கோழி செல்லுனால எவ்வளோ கஷ்டம். பேனு வந்தால் எப்படி இருக்கும் இல்லை? நான் நினைக்கிறேன் எகிப்து தேசத்தில் உள்ளவங்கெல்லாம் அந்த பேன் சீப்பு, அது பேர் நாங்கள் பேன் சீப்பு தானுங்க. சரி, சீப்பு பேனா பேன் சீப்போம். அதை வாங்கி எல்லாம் இழுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. மறுபடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல. மருந்து போட்டாலும் போக மாட்டேங்குது. கவனிங்க, ஆரோன் தன்னுடைய கோலை எடுத்து புழுதியின் மேல் அடித்த உடனே எகிப்து தேசம் எங்கும் என்ன வந்துச்சு? பேன்களா வந்துருச்சு. அடுத்தது வாசிங்க. மந்திரவாதி கவனிங்க, எனக்கு விரோதமா மந்திரவாதி எல்லாம் மந்திரம் பண்ணி இருக்காங்க. அந்த பேய், ஏய் உனக்கு விரோதமாப்பா பண்ணி பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல. நீ இல்லை, உன்னை மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் பண்ண முடியாது. ஆமென், இயேசுவின் நாமத்தில். கவனிங்க கவனிங்க கவனிங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. கவனிங்க. இப்போ தேவனுடைய அந்த கோல், அந்த ஆரோனிடத்தில் கொடுத்த அந்த கோலை எடுத்து புழுதி அடிச்ச உடனே பேனா வந்துருச்சு. அதே போல மந்திரவாதி என்ன பண்ணான்? கோலை எடுத்து புழுதி அடிச்சான். மந்திரவாதிகளும் தங்கள் தன்னுடைய மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி எந்த மந்திர வித்தையினால் மந்திர வித்தை பார்த்திருக்கீங்களா? இல்ல, மந்திர வித்தை என்னெல்லாமோ பண்ணுவானுங்க. இல்லை, ஒரு தடவை ஒரு சொன்னார், ஒரு பாஸ்டருக்கு விரோதமாக, அண்ணன் ஸ்டீபன் அண்ணன் இன்னும் உயிரோடு இருக்காங்க, 90 வயசு என்னமோ, பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க செய்வனைக்கெல்லாம். நான் நினைக்கிறேன் திருநெல்வேலி பக்கம் இருக்கிறவர். அப்போது அடிக்கடி வருவார். இப்போ சமீபத்தில் ஜேக்கப் பாஸ் சொன்னார், அண்ணே உங்களெல்லாம் ஒரு பாஸ்கர் தம்பி எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. பவர்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுவார். அப்படியே பிசாசனுடைய கிரியெல்லாம் அப்படியே அழியும். அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கரெக்டாக சொல்லுவார். அப்போ அவர் சொன்னார், ஒருத்தருக்கு கால் வரலன்னா தம்பி, அவன் என்ன பண்ணுவான், ஒரு பொம்மையை செஞ்சு ஒரு சின்ன கட்டையில் வலது கால்னா வலது கால், இடது கால்னு ஒரு குண்டூசி மாதிரி சின்ன ஆணி வச்சு அடிப்பானா. அடிச்சுட்டு மந்திரம் செய்வானா. மந்திர வித்தை. அவனுக்கு கால் வராமல் போயிடுமா. இப்படிலாம் பண்ணுவாங்க தம்பி, பயங்கரமாக கிரிய. ஒருத்தர் பண்ணி பார்த்துருக்கான், ஒன்றும் பண்ண முடியல. அந்த மந்திரவாதி திடீர்னு இவர் வீட்டுக்கு வந்துட்டானா. ஐயா வணக்கம்ண்ணா. என்ன? நான் ஒரு மந்திரவாதி. இருக்கட்டு, நீங்கள் என்னோட பெரிய மந்திரவாதின்னு கேள்விப்பட்டேன். நானா? எப்பா நான் பாஸ்டர்ப்பா, நான் எங்கே மந்திரம் இல்லைங்க. என்னோட பெரிய சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. நான் பண்ணி பார்த்தா ஒன்றும் பண்ண முடியலைங்க. உங்கள்கிட்ட என்ன தான் இருக்குதுங்க? பைபிள் எடுத்து காட்டி, இதுதானா? வேற இதாப்பா இருக்குது. என்னால் முடியலைங்கன்னு காலைல விழுந்துட்டானா. முடியலைங்க. சிஸ்டர் ஸ்டீபன் பிரசங்க தெரியுமில்ல, கிங் அம்மா தெரியாதா?
சரி, அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி. அப்போ மந்திர என்னெல்லாமோ பண்ணுறானுங்க பாருங்க, என்னெல்லாமோ பண்ணுறானுங்க, எலுமிச்சத்தை வாங்குறானுங்க, அதை பண்ணுறானுங்க, கருப்பு கோழி கொண்டு வாங்க. சிலரில் வந்து ஏமாற்றுவானுங்க, கருப்பு கோழி கொண்டு, இவன் கருப்பு கோழி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால சாதாரண கோழியில் கருப்பு கோழி தான் வேணும்பா. இப்படி மந்திர வித்தைகள் என்னவங்க கவனிங்க. இவன் என்ன செய்யறான்? மந்திர வித்தையினால் மோசே தேவனுடைய கோலினால் ஆரோன் கோலை அடிக்கும் பொழுது புழுதி என்னவாயிடுச்சு? பேனாயிடுச்சு. இப்ப தன்னுடைய மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செஞ்சார்கள். பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. அவர்களால் கூடாமல் போயிற்று. ஒரு அலையை சொல்லுங்க. என்ன? அதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா, தவளை பிறப்பிக்க கடவுது, அவனும் தவளை உண்டு பண்ணான். ஆனா அந்த பேனை அவனால உண்டாக்க முடியல. அதனால மந்திரவாதி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? பேனை அவனால் உண்டாக்க முடியல. கவனிங்க, இப்ப பேனை உண்டாக்க முடியல. மோசே என்ன செய்யறானோ அதே இதை இவனும் செய்யறான். மோசே என்ன அற்புதத்தை செய்யறானோ அதே மந்திரவாதி செய்யறான். இப்ப மந்திரவாதி, நான் ஒன்று தலைச்சவன் அல்ல, என்னால முடியும், என்கிட்ட அந்த சக்தி இருக்குன்னு செய்யறான். ஆனா இப்போ புழுதியை அடிச்ச உடனே பேனா வந்துருச்சு, இவனால செய்ய முடியல. யாரு? மந்திரவாதியில. வேதம் சொல்லுகிறது அவனால் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, கவனிங்க, இப்ப மந்திரவாதிகள் என்ன, பார்வோன் கூப்பிட்டா, நீங்க செய்யுங்கப்பா, விடக்கூடாது, என்ன அவன் பெரிய செய்யறான், நீங்க செய்யுங்க, ஜெயிச்சு காட்டுங்க, நாங்க பாத்துக்கிறோம் வந்தாங்க. இப்போ பார்வோனை கூப்பிட்டு இந்த மந்திரவாதி சொல்றாங்க, இது தேவனுடைய விரல் என்றார்கள். இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஒரு அலையில சொல்லுங்க. எங்களால முடியல, எங்களால் செய்ய முடியல. புழுதிய பேனா மாற்ற முடியல மந்திரவாதியால. ஆனா ஆரோனுடைய கோல் எடுத்து அடிக்கும் பொழுது புழுதியெல்லாம் பேனா மாறிடுச்சு. அந்த அற்புதத்தை மோசையும் ஆரோனும் செய்து காட்டினார்கள். மந்திரவாதிகள் தன்னுடைய மந்திர வித்தையினால் செய்து பார்த்தார்கள், செய்ய முடியவில்லை, தோற்று போனார்கள். உடனே பார்வோனை கூப்பிட்டு, ஐயா பார்வோன் ஐயா, எங்களால் முடியல, இது என்ன தெரியுமா? தேவனுடைய விரல். Praise the Lord. இதை நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், சிலருக்கு இது மறந்துடுவாங்க. அவனும் செஞ்சுட்டே வந்தான். அந்த புழுதிய பேனா மாத்திரம் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியான்னு கேட்பாங்க சிலர். அப்படிங்களா பாஸ்டர், இதை செய்ய முடியல. அப்பதான் மந்திரவாதிகள் சொல்றாங்க, பார்வோன் கூப்பிட்டா, ஐயா பார்வோன், என்னப்பா? அது தேவனுடைய விரல், தேவனுடைய விரல். தோற்றுட்டான். Praise the Lord. அப்போ வானங்களை உண்டாக்கின தேவனுடைய விரலுக்கு முன்னாக மந்திர சக்திகள்ல செய்வனையா இருக்கலாம், ஏவலா இருக்கலாம், எந்த பிசாசனுடைய கிரியா இருந்தாலும் தேவனுடைய விரலுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இல்ல பாருங்க, அப்போ எல்லா அற்புதங்களுக்கு மேலான அற்புதங்களை செய்யும் விரல், எல்லா அற்புதங்களுக்கு மேலான அற்புதங்களை செய்யும் விரல் தேவனுடைய விரல். ஆமென். 19 வாசிட்டீங்களா தங்கச்சி? பாத்தீங்களா? வாசிங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. சரி, ஆனால் அவன் இருதயம் கடினப்பட்டுச்சு. ஆனால் மந்திரவாதி சொல்லிட்டாங்க, எங்க மந்திரவத்தையினால் இதை செய்ய முடியல, எங்களால் முடியாது. ஏன் அப்படின்னா இது தேவனுடைய விரல் அப்படின்ட்டான். அப்போ அற்புதங்களுக்கு மேலாக அற்புதங்களை செய்கின்ற தேவனுடைய விரல். சொல்லுங்க ஆமென். ரெண்டு பார்த்துருக்கோம், தேவனுடைய விரல். மூன்றாவது யாத்திராகமம் 31:18 வாசிப்போம்.
சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடித்த பின் கர்த்தர் மோசையோட பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட, எப்படிங்க? தேவனுடைய விரலினால். கவனிங்களா, ஒரு இதை எடுத்து என்ன செய்யறாரு? ஒண்ணுமே இல்லையே. தேவனுடைய விரல், நல்லா கவனிங்க. தேவனுடைய விரல்களினால் எழுதப்பட்ட கற்பலகைகள். என்ன பலகை? எதுல எழுதுறது? இப்ப கற்பலகன்னு வச்சுங்க. எத்தனை கற்பலகை? 2. சாட்சியின் 2 பலகைகளை, சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அவனிடத்தில் கொடுத்தார். யாரு? கர்த்தர். எங்க? சீனாய் மலையில. அந்த சீனாய் மலையில 2 கற்பலகைகள், சாட்சியின் கற்பலகைகள். 10 கற்பலகைன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? 2 கற்பலகைகளை கொடுத்தார். அது எங்க போச்சு கடைசியில்? எங்க வச்சிருந்தாங்க? உடன்படிக்கை பெட்டியில வச்சிருந்தாங்கல்ல. சரியா? ரைட். அது இன்றைக்கும் நம்ம வீட்டில் பத்திரமா சில சமயங்களில் அதை 10 கற்பனைகளை வச்சிருக்கிறோம் இல்லை? நல்லது. அப்போ அதை ஆண்டவர் மோசேட்ட கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்தாராம்? அவர் வாசிங்க தங்கச்சி. சீனாய் மலையில் அவர் மோசையோட பேசி முடித்த பின், மோசையோட பேசினார். பேசி முடிச்சுன்னா மோசையோட முகம் எப்படி இருந்துச்சு? நம்ம வாக்குத்தத்தம் கண்ட பிரகாசமா இருந்துச்சு. பேசி முடிச்ச பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட, தேவனுடைய விரலினால் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட. அப்ப கற்பனைகளை ஆண்டவர் எப்படி எழுதினார்? கட்டளைகளை எப்படி எழுதினார்? சாட்சி பலகைகள் 2 எப்படி எழுதினார்? தேவனுடைய விரல்களினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளையும் அவனிடத்தில் கொடுத்தார். யார் எழுதி கொடுத்தா? கர்த்தர். எப்படி எழுதி கொடுத்தாரு? உளி எடுத்து அப்படி செதுக்கி எழுதினாரா? விரல் எழுதினார். அழியாம இருக்கும்னு எழுதினார். ஹல்லேலூயா. கட்டளைகளையும் கற்பனைகளையும் எழுதின விரல். ஆமென். வானங்களை உண்டாக்கிய அந்த விரல் அற்புதங்களுக்கெல்லாம் மேல அற்புதங்களை செய்த பிசாசனுடைய கிரியைகளை மேற்கொண்ட அந்த விரல் மோசே இடத்துல பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது, கட்டளைகளை கொடுக்கும் பொழுது, 10 கட்டளைகள் கொடுக்கும் பொழுது 2 கற்பலகையில் கல்லில் செய்யப்பட்ட பலகை. இப்பெல்லாம் ஸ்லைட்டு யூஸ் பண்றாங்களா? ஸ்லைட்டு ஸ்கூல்ல எல்லாத்துக்குமே சரிங்கிறீங்களே, எனக்கு புரியல. ஸ்லைட் இப்பவும் யூஸ் பண்றாங்க. ஸ்லைட் பார்த்துருக்கீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி கல்லில் செய்யப்பட்டது பார்த்துக்குங்களா? ஆண்டவர் பாருங்க எப்படி ஞானமாக செஞ்சிருக்காரு. மோசே அதையும் உடைக்கிறதுல வல்லவனாக இருந்திருக்கான். அது வேற பிரச்சனை. அது அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக வேண்டாம். கவனிக்க. இப்போ அந்த கற்பலகைகளில் தன்னுடைய விரல்களினால் என்ன செய்தாரா? ஆமா, தேவனுடைய விரல் எப்படி? ஆண்டவருடைய கர்த்தருடைய பிரமாணத்தை, கட்டளையை எழுதும் விரல். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனைகளாக சாட்சியின் 2 பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். கற்பலகைகளை, சாட்சியின் 2 பலகைகளை எழுதின விரல். எத்தனை விரல் ஆச்சுப்போம்? ஒரே விரல் தான், ஆனால் 3 விரலை பார்த்துருக்கோம். ரைட். அடுத்தது 4வது யோவான் 8ஆம் அதிகாரம். யோவான் 8ஆம் அதிகாரம் 4லேருந்து வாசிப்போம் வசனம். யோவான் 8:4. போதகரே, இந்த ஸ்திரீ ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வர்றாங்க. விபச்சாரத்தில் பிடிச்சிட்டாங்க. கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. என்ன? யாரு? கொஞ்சம் உத்தமர்கள் எல்லாம் சேர்ந்து, ரொம்ப நல்ல மனுஷங்களாம் சேர்ந்து அந்த ஸ்திரியை பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்திட்டு, போதகரே, இவங்கெல்லாம் யாரு? பிடிச்சிட்டு வந்தவங்க யாரு? நல்லவர்கள். அந்த ஸ்திரியை நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் இல்ல, நம்ம கையும் மெய்யுங்கிறதுக்கு வேற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவோம். கையும் களவுமா அப்படி சொல்லுவாங்கல்ல. நமக்கு அந்த களவு தான் ஞாபகத்தில் வரும். இவன் கையும்
கையும் மெய்யும் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று. பார்த்தீங்களா, நல்லவர்கள் சொல்றாங்க, உத்தமர்கள், இவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே. நீர் என்ன சொல்லுகிறீர்? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறான் பாருங்களேன். நம்ம ஆளுங்க ஆண்டவருக்கு டீச் பண்ணுவாங்க. அப்படியாப்பா, நீங்களும் உத்தமர்கள்? ஆமா, விட்டா கல் எடுத்து அடிச்சு கொன்றலான்ட்டு இருக்கோம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கு, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று. அந்த பெண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். கல் எடுத்து அடிச்சு கொள்றதுங்க அந்த பெண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதே பாவத்தை மன்னித்து விடுதலையாக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நம்மளா அந்த கோபத்தில் சொல்லியிருப்பேன், ஏன்டா நீங்களாம் பெரிய ஆள் ஆயுவின் சண்டையெல்லாம் போட்டிருப்போம்ல, அல்லது அப்படியே இருந்த பெண்ணு அடிக்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஓ, மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்றார் பதில், அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு, இயேசு கிறிஸ்துவை குற்றம் உண்டாவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி, இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். விரலினால் தரையில் எழுதினார். வானங்களை தன்னுடைய விரலின் கிரிகளால் உண்டாக்கினவர் பூமியில தரையில எழுதினார். தரையில் எழுதினார். என்ன எழுதினார் இன்னும் வேத பண்டிதர்கள் சரியா சொல்லல. எப்பா நீ பாவம் செய்தலையா, நீ செய்யலையா, அப்படி எழுதியிருப்பார், இப்படி எல்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரியல, நான் வேத பண்டிதர் இல்லை. பட் குனிந்து, எப்படி குனிந்து விரலினால் என்ன செய்தாரு? எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில், சும்மா அவரை தொந்தரவு பண்ணாங்க, ஓயாமல் பேசிக்கொண்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் நிமிர்ந்து பார்த்து, இப்ப குனிஞ்சு விரல்ல எழுதினவர் எழுதி முடிச்சிட்டார். அவர் என்ன எழுதியிருப்பாரு அவங்க பார்த்திருப்பாங்க. இப்ப எழுந்து நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன், உத்தமர்களே நல்லவர்களே, உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, இவர் மேல் முதல் கல்லு எறிய கடவன். நல்லா இருக்கீங்களா? நல்லவன் யார் ரொம்ப உத்தமனா இருக்கணும், அவன் முதல் கல்ல இவன் மேல அடிக்கட்டு எரிங்க அப்படின்னாரு என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். தரையிலே விரலிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும், சின்ன ஆளுங்களாம் வந்திருக்கானுங்க, பசங்களாம் வந்திருக்கானுங்க நினைக்கிறேன், பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். எடுத்தவெல்லாம் கல்ல கீழே போட்டு போயிட்டான். கல்லு நிறைய கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பையன் நிக்கலைங்க. மோசேயின் பிரமாணத்தின்படி தான் ஆண்டவர் செய்ய சொல்லிட்டாரே. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பதில் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட பதில் பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் மீறினாரா? மீறல. அந்த கட்டளைப்படி நீ செய்யணும்னு சொன்னாரா? சொன்னாரு. ஆனா சொன்ன விதம் இருக்கே, இருதயத்திலே அவர்களுக்கு குத்தப்பட்டு கடிந்து கொள்ளப்பட்டு அவன் கல்லை போட்டுட்டு, நான் நினைக்கிறேன் மெதுவாக போயிருக்க மாட்டான், ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். பெரியோர் முதல் சிறியோர் முதல்ல. சரி, அடுத்தது. இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், அந்த பெண்ணை தவிர வேறு ஒருத்தரையும் காணாமல், ஒரு பயல காணோம். அப்ப யாரும் கல்லெறிவதற்கு தகுதி இல்லாதவர்கள். இந்த பெண்ணை கல்லெறிவதற்கு தகுதி இல்லாத நபர்கள்
பாவிகள், துரோகிகள், பாவம் செய்தவர்கள். ஒரே ஒரு வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லு போடு. இப்போ அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி, டேய் நீ அடி, நீ அடுறா, நான் அவளடா, இல்லை டேய் டேய் நீ கொஞ்சம் நல்லவன் தாண்டி, யாரா சொன்னது, உனக்கு தெரியாதுடா என்னை பற்றி, நீ கல்லடுறா, என்னால் அடிக்க முடியாதுடா. ஒரு பய அடிக்கலை. எப்படிங்க ஒரு பய அடிக்கலை? நம்ம அடிக்கடி இந்த எங்கள் ஜோர்டன்ட்ட சொல்லுவேன், ஏதாவது கதை சொல்லும் பொழுது அவன் துண்டை காணும் துணியை காணும், ரொம்ப அழகாக சொல்லுவான், என்னையோட அழகாக சொல்லுவான். துண்டை தத்தா அவன் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லுவான் பாருங்க. அந்த மாதிரி துண்டை காணும் துணியை காணும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா பயல்களும் ஓடிட்டாருங்க. இப்ப கல்லறிய தகுதி உள்ளவர் யாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒருவர். தாராளமாக கல்லெடுத்து மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறியலாம். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலம் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபை கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. இப்ப ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து, வாசிங்க தங்கச்சி, இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஏன்னா ஆண்டவர் குனிஞ்சு எழுதிட்டு இருந்தார்ல, நிமிர்றதுக்குள்ள போயிட்டானுங்க. இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு அந்த பெண்ணிடத்துல, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா, உன்னை தண்டனை தீர்ப்பு பண்ணவில்லையா என்றார். தண்டனை தீர்ப்பு செய்யவில்லையா, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. கல்லறிய தகுதி உள்ளவர் சொல்றார், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த பாவத்தை மன்னிக்கிறவர். அந்த மகள் வாழணும், சாகக்கூடாது. அதான் இயேசு கிறிஸ்துனுடையது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே அன்றி வேறொன்றுக்கும் வரா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் சொல்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, உன்னை நானும் தண்டனை தீர்ப்பு செய்யவில்லை, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார். ஸ்டாப், முற்றுப்புள்ளி. இந்த வேர்ட் எப்படி பாத்தீங்களா? நீ போ, சும்மா போன்னு சொல்லல, நீ போ சொல்லிட்டு ஒரு அன்பான வார்த்தை கொடுக்கிறார், ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ போ மகளே, இனி பாவம் செய்யாது. செஞ்சிருப்பாளா? நோ நோ. என் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு தொடுதல் வாழ்க்கையை மாற்றும். ஆமென். அந்த பார்வை, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையில் அப்படியே மனம் உடைஞ்சிருப்பா. எப்படி போயிருப்பா? இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய குமாரன் நேரம் கல் எடுத்து அடிச்சு எல்லாம் கொன்றிருப்பாங்க. இவர் அடிக்க தகுதி உள்ளவர். அத்தனை பேரும் சொல்லிட்டாரு, முதல் கல் யார் தான் போட்டிருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து போட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் ஆண்டவர் சொல்றார், நீ போ, இனி பாவம் செய். அதுதாங்க, அதான் உண்மையான கிறிஸ்தவம். நீ போ, இனி பாவம் செய்யாத. மறுபடியும் செய்த பாவத்தை தப்புன்னு உணராம செய்யறான் பார்த்தீங்களா, கள்ளப்பயலுக. அதான் ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, போ, நீ போ, இனி பாவம் செய்யாது. அப்ப தேவனுடைய விரல், இயேசு கிறிஸ்துவினுடைய விரல் குனிந்து எழுதினார். சிலர் சொல்றாங்க, தேவ பண்டிதர்கள் அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் எழுதியிருப்பாருன்னு. இருக்கலாம், ஒருவேளை எழுதியிருப்பார், டேய் நீ உத்தமனாடா எழுதியிருக்கலாம், தெரியல என்னன்னு. ஆனால் ஒரு பய கல்லெடுத்து அடிக்கல போயிட்டாங்க. இயேசு குனிந்து விரல்களினால் எழுதினார். ஆமென், அல்லேலூயா. 3 விரலை பார்த்தேன்ல, ரைட்.
அடுத்தது மன்னிக்கும் விரல். என்ன விரல்? மன்னிக்கும் விரல். சரி, 5வது. 4 தானே படிச்சு பார்த்தோம். 4. 5வது லூக்கா 11:20 வாசிங்க. நான் தேவனுடைய விரல்களினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். இப்போ ஆண்டவரை என்ன பண்ணாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து பேய்களை துரத்தினார். கொஞ்சம் முந்தி வசனம் பாருங்க. பெயல்செபூலினால் நான் பெயல்செபூவினால் பிசாசுகளை துரத்தினால். எப்படி? நான் பெயல்செபூவினால். எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? பெயல்செபூல் அப்படின்னு பிசாசுக்கு தலைவன் ஒருத்தன் இருக்கான். அந்த பெயல்செபூல் அப்படிங்கிற அந்த பிசாசின் தலைவனால், அந்த பிசாசினால நீ பேயை துரத்துறீர். ஆண்டவர் எப்படி நம்மளை யாராவது குற்றப்படுத்தினா எப்படி இருக்குங்க சொல்லுங்க பாப்போம். திடீர்னு யாராவது ஒரு மாதிரி சம்பந்தமே இல்லாமல் எனக்கு குற்றப்படுத்தினா எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க. உங்களை யாரை குற்றப்படுத்தினா எப்படி இருக்கும்? அழுவீங்க, இல்லைன்னா திட்டுவீங்க, சண்டை செவுனியோட அடிச்சிடண்டா அப்படிம்போம். இல்லை அவன் அடிக்கிறது அடிக்க வேண்டாம், அடிச்சலாம் பாடுறா அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுவான்? வேண்டாண்டா அடி வாங்குன்னு போயிடுவான். இல்லை அந்த அளவுக்கு சொல்லாத சொல்லிட்டான்னு. ஆனால் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பொறுமையாக இருந்தார். பார்த்தீங்களா? அவர் சாதாரணமாக அழலை. நம்ம அழுதுருவோம், என்னை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு. ஆண்டவர் என்ன இப்படியெல்லாம் சொன்ன பிறகு ஆண்டவர் அதுக்கு பதில் என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நான் தேவனுடைய விரலினாலே. நான் எப்படி பிசாசை துரத்துறேன் தெரியுமா? உங்களுக்கு நான் சொல்றேன். நான் எப்படி பிசாசை துரத்துறேன் நான் சொல்றேன். இப்போ நான் தேவனுடைய விரல்களினால், நான் தேவனுடைய விரல்களினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், என்னுடைய விரல்னு கூட சொல்லல, நான் தேவனுடைய விரல்களினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆமென், உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. நான் பெயல்செபூல் அப்படின்னு அந்த பிசாசு தலைவனுடைய பெயர்ல பிசாசு துரத்தல. ஏன் இன்னைக்கு துரத்துறாங்களா யூதர்கள்? எப்படி ஏன் துரத்தி பார்க்கறது? யாராவது பேயை துரத்துறாங்களா? கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தாங்க. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு பெயர். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்றைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பொல்லாத பிசாசே, நீ இந்த இடத்தை விட்டு இந்த சரீரத்தை விட்டு புறப்பட்டு போ என்று ஒரு கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். என்ன நடக்குது? பேய் ஓடுது. என்ன நடக்குது? தேவனுடைய விரல். சொல்லுங்களேன். உடனே தேவனுடைய விரல் வருது. ஐயா, நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், எந்த ஊழியக்காரனா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து பிசாசை துரத்தும் பொழுது என் பக்கத்துல ஒன்று இருக்குது, அது தேவனுடைய விரல். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தேவனுடைய விரல்களினால் பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம். ஆமென். சரி, என்ன அழகா சொல்றாரு பார்த்தீங்களா? இங்க பார், பெயல்செபூலெல்லாம் கிடையாது, ஒரு பயலும் கிடையாது. நான் தேவனுடைய விரல்களினால் பிசாசுகளை துரத்துகிறேன். தேவனுடைய விரல்களினால் பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. என்ன சொன்னாலும் மரமண்டைகளுக்கு தெரியல பாருங்களேன். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது பூமியிலே உங்களிடத்தில் வந்திருக்கிறது. எதனால்? தேவனுடைய விரல் வந்தபடியினால், தேவனுடைய விரல்களினால் நான் பிசாசை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 5 பார்த்தோம்ல. தேவனுடைய விரல்களினால் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லுகிறார். பிசாசுகளை துரத்தும் விரல். எப்படிப்பட்ட விரல்? பிசாசுகளை துரத்தும் விரல். சரி, அடுத்தது மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 32 வாசிப்போம். மார்க் 7ஆம் அதிகாரம் 32. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவனிடத்தில் கொண்டு வந்து. கொன்னை வாயுடைய எப்படிங்க? கோண வாய் இல்ல, என்ன வாய்? கொன்னை வாய் அப்படின்னா என்ன?
சரியாக திக்கி கூட சரியாக பேச முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி பாவம் ரொம்ப திக்குவா அப்படி, ஆனால் ஊழியம் செய்யணும்னு வாஞ்சேன். எங்கள் கூட வந்திருந்தாங்க. அப்போ நான் தான் அந்த டீமுக்கு ஒரு சின்ன தலைவன் மாதிரி இருந்து நடத்திட்டு இருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முந்தி, எனக்கு 23 24 வயசு இருக்கலாம் ஒரு வேளை. அந்த தம்பிக்கு பாவம் சரியாக பேச முடியாது. அப்போ அந்த தம்பிக்கு நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன். ஏன்? மொழிக்கு நாள் இல்லை, பேச முடியாதுன்னா நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். அந்த தம்பி இந்த புறா அப்படிங்கிறதுக்கு பூ 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 அப்படிம்பார். பூ பூ பூன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? புறான்ருவேன். புறா அப்படிம்பாரு, வெள்ளையாக இருக்குன்னுருவேன். ஏன்னா அந்த தம்பி கூட இருக்கனால எனக்கு தெரியும். அப்போ கொன்னை வாய் சரியாக பேச வர, நல்லா படிச்சு கொன்னை வாய்னா பேசவே சரியாக முடியாது. இது கூட பேசுகிற அப்படி சிலர் பேசுகிற கஷ்டப்படுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் பேச முடியாதவங்க பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு திக்கு இல்லாமல் பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? அழகாக பாடுவாங்க. அப்போ கேட்டால் தெரியலைங்க, எனக்கு அப்போ மாத்திரம் திக்க மாட்டேங்குதும்பாங்க. சரி, ஆனால் அதுவும் அல்ல. இது பேசவே சரியாக முடியாது. புரியுதா உங்களுக்கு? இது பேசவே முடியாது. கொன்னை வாய்னா சும்மா 2 வார்த்தை 3 வார்த்தை பேச முடியாது. பேச முடியாத வாய், அதுதான் சரி. வாசிங்க. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து. கொன்னை வாயுடைய எப்படிப்பட்டவன்? செவிடன். பேச முடியாத ஊமைக்கு காது என்ன சொல்லுங்க? காது கேட்காது. பார்த்துருக்கீங்களா? கொன்னை வாயுடைய பேச முடியாத வாய், பேச முடியாத காது கேட்காத ஒரு நபரை கூட்டிட்டு வந்தாங்க அவர்கிட்ட. அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். இவங்க என்ன செஞ்சாங்க? அவர் தமது கையை அவன் மேல என்ன செய்யணும்? வைக்கும்படி வேண்டிக் கையை வைக்கணும். அது அவங்களுடைய வேண்டுதல். அவங்களுடைய வேண்டுதல் என்ன? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய கையை அவர் மேல வைக்கணும், அவங்க மேல வைக்கணும், அவன் மேல வைக்கணும். ஆண்டவர் அப்படி வச்சா சுகமாயிரும். அது அவங்களுடைய நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து கையை அவர் மேல் வைக்கணும், அவன் மேல வைக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய், இப்போ இயேசு கிறிஸ்து அவனை ஜன கூட்டம் இருக்கு, எப்பவுமே இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்யும் பொழுது கூட்டம் இருக்கும், பேசும் பொழுது கூட்டம் இருக்கும். கூட்டத்திலிருந்து வெளியே கொண்டு போனார். அவனை வெளியே கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து, அவனை தனியே கொண்டு போய் தன்னுடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து விரல்களை. நான் இந்த மெசேஜ் எடுக்கும்போது நேற்றுக்கு நைட்டு நான் ஒருத்தர் நினைச்சேன். யார் நினைச்சிருப்பேன்? பாஸ்டர் அம்மாவை நினைச்சேன். பாஸ்டர் அம்மாவை நினைச்சேன் எடுக்கும்போதே. காது வலி அப்படி இருந்துச்சு. பாஸ்டர் மட்டும் சொல்லல, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து விரல் பட்டா போதும். ஸோ தனியாக கூட்டிகிட்டு போயிட்டார். தனியாக கூட்டிகிட்டு போய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விரல்களை அவன் காதுகளின் மேல் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு. உமிழ்ந்த என்ன? துப்பன மாதிரி இல்லை. உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, அவனுடைய நாவு, ஏன்னா அவன் பேச முடியாது இல்லையா, அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, ஆண்டவர் ஒரு பெருமூச்சு விட்டாராம். பாருங்க நடக்கிறது. ஜஸ்ட் ஒரு கையை வச்சிருந்தா போதும், கையை வைக்கணும் தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் கூட்டத்திலிருந்து அவனை தனியா கூட்டிட்டு போய் அவனை தனியா நிறுத்தி அவனுடைய காதுகளில் தன்னுடைய விரலை வைத்து உமிழ்ந்துங்கிறது துப்புனது அப்படிதான் சரியா. உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு. எப்படிங்க நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம மனதுருக்கத்தோடு சில வியாதிகள்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த வியாதி சுகமாகணும் அப்படிங்கிறது நம்முடைய பாரத்தோடு. சத்துருக்கு ஜெபிக்கும் பொழுது பாரத்தோடு ஜெபிக்கிறது இல்லை, சத்துருக்கு கட்டளை கொடுக்குறோம்.
இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உனக்கு எதிர்ப்பாக வருகிறேன், உனக்கு எதிர்த்து வருகிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீ போ என்று கட்டளை கொடுக்கிறேன் அதிகாரத்தோடு. பட் டிசீஸுக்காக, வியாதிக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு மனதுருக்கத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நீ சுகமாக்கணும் அப்படின்னு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அவனை தனியே கூட்டிகிட்டு போய் தனியே நிறுத்தி அவனுடைய காதுகளில் விரல்களை வைத்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன செய்தாராம்? பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா அப்படின்னாரா. இந்த சில நான் நினைக்கிறது அராமிக் பாஷா, நல்லா கவனிங்க. அந்த மூல பாஷையை வேதத்தில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு பவர் இருக்குது, அதுக்கு ஒரு பவர் இருக்கு. ஆண்டவர் அந்த மூல பாஷையில் சொன்னது அவர் பார்த்துட்டா, அவர் சொன்னது அப்படியே போட்டிருக்கு. அப்படியே மேலே அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா அப்படின்னாரு. அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு, உடனே அவன் செவிகள் திறக்கப்பட்டது. அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து, அவன் நாவின் கட்டு அவிழ்ந்து, அவன் செவ்வையாய் பேசினான். அவன் செம்மையாய் பேசினான். செவ்வையாய் அவன் எப்படி பேசினான்? செவ்வையாய் பேசினான். செவ்வையாய் பேசினான் அப்படின்னா பேச முடியாம இருந்திருக்கான், சரியான படி உச்சரிக்கலாம் முடியல, சும்மா தத்தக்கா பத்தக்காம்பாங்களா அந்த மாதிரி தான் பேசியிருக்கான். இப்ப எப்படி? செவ்வையாய் பேசினான். ஆண்டவர் செய்தது என்ன? காதுகளில் விரலை வைத்தார், உமிழ்ந்தார், நாக்கை தொட்டார், மேலே வானத்தை அண்ணாந்து பார்த்தார், பெருமூச்சு விட்டார், எப்பத்தா அப்படின்னாரு. திறந்துருச்சு, காது திறந்துருச்சு, நாவு கட்டு அவிழ்க்கப்பட்டது, வாய் திறந்து செவ்வையாய் பேசினான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய விரல் குணமாக்கும் விரல். சொல்லுங்க, டச் பண்ணா போதும். நம்ம ஏசப்பாவை என்னதான் சொல்றதுன்னு தெரியல, முடியல. அவனுடைய அன்பு நினைக்கும் பொழுது, அப்படியே யோசிக்கும் பொழுது வார்த்தை வராது, அழுகதான் வரும். எத்தனை ஆண்டவருடைய விரலின் தன்மை எத்தனை பார்த்தோம்? 6 பார்த்துருக்கோம். 6 பார்த்துருக்கோம். வானங்களை உண்டாக்கின விரல், எல்லா அற்புதங்களுக்கு மேலான அற்புதங்களை செய்யும் விரல், இது தேவனுடைய விரலே. கற்பலகைகளை எழுதின விரல், தரையிலே குனிந்து அந்த பெண்ணை கல்லறியும்படி வந்தவர்களுக்காக தரையிலே குனிந்து எழுதின விரல். அடுத்தது பிசாசுகளை துரத்தின விரல். கடைசியாக காது கேட்காமல் வாய் பேச முடியாத நபருக்கு காதில் விரலை வச்சு காதை திறந்தார். காது கேட்காது இல்லை, அப்படிதானே படித்தோம். இப்போ காது நல்லா கேட்குது, வாய் நல்லா பேசுகிறான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தவன் வந்த வண்ணமாகவே அப்படியே திரும்பி போக மாட்டான், மாற்றப்பட்டு போவான், விடுதலையாக்கப்பட்டு போவான், சுகமாகி போவான். சுகத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் தன்னுடைய விரலினால். ஒரு விரல் சொல்லுங்க, ஒரு விரல் சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், சொல்லுங்க. ஒரு பார்வை, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு தொடுதல், ஒரு விரல். நம்ம விரல் என்ன பண்றோம்? டேய் கவனிச்சு பிச்சிருவேன், பிச்சு அப்படிதான் சொல்றோம். நம்ம விரல் இதுக்கு யூஸ் பண்றது இல்லை. நீங்க போய் தொட்டு விரலை தொடு செய்ய மாட்டோம். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் செய்வார், கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒரே ஒரு நிமிடம். உம்மை நோக்கி பார்க்கின்றே,
உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய விரலினால் உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. உம்முடைய விரல் உம்முடைய பிள்ளைகளை டச் பண்ணட்டும் ஆண்டவரே, தொடட்டும் ஆண்டவரே. காதிலே உம்முடைய விரல் தொடுவதாக, கண்களை தொடுவதாக, வாயை தொடுவதாக, இருதயத்தை தொடுவதாக. டச் லார்ட், உம்முடைய விரலினால் தொடுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக. சுகத்தை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சுகத்தை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு விரல் தொடுதல், ஒரு விரல் தொடுதல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் நடப்பதாக. In the name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விரல் தொடுதல். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. நம்ம எழுந்திருந்து ஒரு பாடலை பாடும்போது கத்திருக்கின்ற காணிக்கை. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம்.
குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். இளையன் மீதும் நேசகரும் நீட்டினார் அதிசயம். இளையன் மீதும் நேசகரும் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். கேட்ட செய்தியை மனதில் வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய விரல் நம்மோடு கூட இருந்து நமக்கு முன்பாய் நீட்டப்படுகிறது. எந்த எதிர்ப்பு சக்தி இருந்தால் நமக்கு முன்பாய் மடங்கடிக்கப்பட்டு கீழே விழுகிறது. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தருடைய விரல் உங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் நீட்டப்படுகிறது. நீங்கள் போகும் பொழுது, உங்களுக்கு எதிர்ப்பாக வரும் பொழுது, அந்த எதிர்ப்புக்கு விரோதமாய் தேவனுடைய விரல் நீட்டப்படுகிறது. உங்களுக்கு அற்புத தெய்வீக சுகத்தை அந்த விரல் கொடுக்கிறது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்க கிருபைத்தார். இந்த இடத்தை விட்டு உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு, மன நிறைவோடு, ஒரு விடுதலையோடு, ஆரோக்கியத்தோடு தங்களுடைய இல்லங்களுக்கு போக கர்த்தர் அனுகிரகம் செய்யும், கிருபை செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய விரலினால் தொடுவீராக. உம்முடைய விரல் தொடட்டும். தெய்வீக விடுதலையும் சுகமும் உண்டாகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். கொடுத்த காணிக்கைகளுக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். வருமானங்களை வத்திக்க செய்யும். உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசமமாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். எல்லா காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். மன நிறைவோடு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை சிந்தித்து கொண்டு தியானித்து கொண்டு தங்களுடைய இல்லங்களுக்கு போக கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.